சக்தி விகட நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ் புத்தாண்டு பராபவ ஆண்டு பிறக்க போகுது. ஒவ்வொரு ஆண்டுமே பிறக்கிறப்போ நமக்கு ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். யாருக்கு இந்த ஆண்டு ரொம்ப யோகமாக அமைய போகுது, யார் எப்படிப்பட்ட கஷ்டங்களை சந்திக்க போகிறாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு ஒவ்வொருத்தருக்குமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். எல்லாமே அவங்கவுங்களோட ராசி அடிப்படையில் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசுகிறதுக்கு தான் இன்றைக்கி நம்மளோட பாரதி ஸ்ரீதர் மேடம் இருக்காங்க. மேடம் வணக்கம். வணக்கம் சார். மேடம், புத்தாண்டு வந்துருச்சு. ஸோ இந்த புத்தாண்டு எப்படி போக போகுது, 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகுது, அதை தான் நாம் இந்த வீடியோவில் முழுக்க நாம் பேச போகிறோமே. தனுசு ராசிக்காரர்களுக்கு தான் கொஞ்சம் டைம் நல்லா இல்லை. ஓ, ஏன்னு கேட்டேன்னா 4ல் சனி, அப்போ நம்ம அர்த்தாஷ்டம சனி. ஆமாம். குரு பகவான் இப்போ அடுத்தது 8ல் வந்துடுவார். புரியுது. ராகு 2ல், கேது 8ல். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில குடும்பத்துல பேசினாலும் தப்பு, பேசாட்டாலும் தப்பு, செஞ்சாலும் தப்பு, செய்யாட்டாலும் தப்பு. சரி, இந்த தனுசு ராசிக்காரர்கள் என்னை கேட்டா வாய்க்கு ஜிப்பு போட்டுட்டு உட்காந்துருக்கலாம். எதுவும் பேசக்கூடாது, பேசாத மௌன விரதம் இருக்கலாம் அவங்க. ஏன்னு கேளுங்க, மகரத்துல ராகு வரார். ஸோ 2 கூடைய சனி தானே போய் 4ல் உட்காந்துக்கிறார். அப்போ சகோதர சகோதரிகளோட சொத்து பிரச்சனைகள் வரும். அவங்க கையெழுத்து போட மாட்டேன்னுவாங்க. குடும்பத்துல இவங்களுக்கு சேர வேண்டிய பாக்கிகள் வராது. 8ஆம் இடத்துல போய் கேதுவோட மறைஞ்சிடுறாரு குரு. ஸோ கோயிலுக்கு போகணுன்னா கூட இவங்களுக்கு போக பிடிக்காது, சோம்பலாக இருக்கும். ஆனால் ஒரு இக்கட்டான சூழ்நிலைன்னா அது தனுசு ராசிக்காரர்களுக்கு தான். நான் சிம்மத்துக்கு கூட சொல்ல மாட்டேன், தனுசுக்கு தான். ஏன்னா வீட்டில் இவங்க வாயை திறந்து பேசினாலே சண்டை வரும். சரி, வீடு விடுங்க, வேலை எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும்? தொழில் இவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும். ஏன்னா இது நாள் வரைக்கும் இவங்க ஏதாவது ஒரு ஹையர் பொசிஷனில் இருந்தாங்கன்னா உயர் அதிகாரிகளோட ஏதாவது சண்டை வரலாம், வேலையை விட்டுட்டு வரலாம். அப்புறம் வேலை கிடைக்கிறது கஷ்டம். கொஞ்சம் நிதானம் தேவை இவங்கள்ட்ட. ஏதாவது ஒரு சண்டை வருதுன்னா இது இவங்க வார்த்தையால தான் வரும். புரியுது. இப்போ இவங்க என்ன பேசுறாங்களோ அதை பார்த்து பேசணும். இப்ப புதுசா இந்த காலேஜ் போற பசங்கள்லாம் வண்டி வாங்குறது, பைக் வாங்குறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். இவங்களுமே 2 வீலர்ல எல்லாம் போகும்போது கவனமா இருக்கணும். ஏன்னா 4ல் தானே சனி. அதனால கொஞ்சம் இதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா 2 கூடைய சனி 4ல், 4 கூடைய குரு 8ல். அதனால வண்டி வாகனத்துல எல்லாம் போகும்பொழுது இவங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். கூட்டு தொழில் செய்யறவங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏமாறுறதுக்கான சூழ்நிலை அதிகம் உண்டு. கொஞ்சம் எதுலையுமே இவங்க எச்சரிக்கையா இருக்கிறது பெட்டர். ஓகே, இப்போ 9ஆம் இடத்துக்கும் வருவாரு குரு பகவான் வருவார். அந்த காலகட்டம் ஓரளவுக்கு நல்லா இருக்குமா? ஆமா, ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் இருந்தாலும் இவங்க இந்த குடும்பஸ்தானத்துல போய் ராகுவும் 4ல் சனியும் உட்காரும் பொழுது இந்த பாக்கியத்துல வரக்கூடிய குரு பெரிதளவுக்கும் இவங்களுக்கு பண்ண முடியாது. அது ஒரு குறிப்பிட்ட காலம் தானே சார். அதனால வேணா திருமணம் பண்ணலாம். திருமண விஷயத்துல அதுதான் அடுத்ததான் ஏதாவது சுபகாரியங்கள்லாம் எடுக்கலாமா, அந்த பண்ணலாம். அந்த பீரியட்ல இவங்க எல்லாம் பார்த்து முடிவு பண்ணி வச்சுட்டாங்கன்னா அந்த காலகட்டத்துல கல்யாணம் பண்ணலாம். இல்லைன்னா தேவையில்லாம இந்த ஃபேமிலிக்குள்ளேயே சண்டை வந்துட்டு இருக்கும். ஓகே, சரி. இவங்களுக்கு இந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கணும், எல்லாம் சுமூகமா போகணும். குலதெய்வத்தை பிடிச்சுக்கலாம். குலதெய்வ பிரார்த்தனை கண்டிப்பா பண்ணணும். தனுசு ராசிக்காரர்கள் இந்த கிரக தோஷங்கள் எல்லாத்துக்கும் சப்தகன்னி வழிபாடு செய்யலாம். அவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலயோ செவ்வாய்க்கிழமையிலயோ போயிட்டு சப்தகன்னிக்கு மாலை சாத்தி புடவை சாத்தி இவங்க அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாங்கன்னா இந்த குடும்பத்துல இருக்கிற சண்டைகள் முதல்ல வராது. எல்லை தெய்வ வழிபாடுகள், மதுரை வீரன், இந்த மாதிரி எல்லை தெய்வ வழிபாடுகளுமே உங்களுக்கு நல்லது, நல்லா இருக்கும். ஓகே, எத்தனை மதிப்பெண்கள் மேடம்? இவங்களுக்கு என்ன சார், ஒரு 60 கொடுக்கலாம். 60 கொடுக்கலாம். இவங்க நிறைய மண்ணினால் ஆன பொருட்கள் தானம் கொடுக்கலாம்.
சரி. இப்போ இவங்க மண் பொம்மைகள் வாங்கி கோயிலுக்கு வந்து சில கிராம தேவதை கோயில்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த குதிரை எல்லாம் செய்து வைப்பாங்க. ஆமா வைப்பாங்க ஆமா இல்லையா? ஆமா. அந்த மாதிரி மண் பொம்மைகள் வந்து இவங்க கோவில்களுக்கு தானமாக கொடுத்தா அவ்வளோ நல்லது. ஓ வெரி. ஏன்னா 4 பூமி காரக்கன் தான் இவாளுக்கு நல்லா இல்ல, ஆமா. வாக்கு காரக்கனும் அதே தான். அதனால பிருத்வி மண்ணு வந்து நிறைய தானம் பண்ணா நல்லது. நல்லது. ஸோ மண்ணகல் வாங்கி நிறைய பேர் கோயில்களுக்கெல்லாம் கொடுக்கறது, நிறைய மண்ணினாலான பொருட்கள் தானம் பண்ண. மகர ராசிக்காரர்களுக்கு இவங்க ராசிக்கு ராகு வருகிறார். ஆமா. 7ஆம் இடத்திற்கு கேது, 7ல குரு வரார். ஸோ ரொம்ப இப்போ 3ல சனி பகவான், 3 கூடைய குரு 7ல இருக்கார். அதனால இவாளுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும். வீடு கண்டிப்பா வாங்குவாங்க. ஓ. வீடு வாங்குறதுல இவங்க ஐடியாவே இல்லை அப்படின்னா கூட அப்படியே டக்குன்னு முடிஞ்சிடும். தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கு. வேலை விஷயத்துல கொஞ்சம் இவ்வளவு நாள் இருந்த டார்ச்சர் குறையும். இவ்வளவு இந்த 7.5 சனி காலத்துல எல்லாம் வந்து பார்த்துருந்தீங்கன்னா ஒரு 7 வருஷமா ஒரே பர்சனால தலைவலியா இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து மாறும். நல்ல ஒரு மனசுல தெளிவு, ஒரு மன அமைதி, ஒரு மனசு லேசா இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங் மகர ராசிக்காரர்களுக்கு வரும். ஓகே. நிறைய மகர ராசிக்காரங்களுக்கு வந்து ஃபேமிலி லைஃப்பில் ப்ராப்ளம் இருக்குது நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் அவங்க ஒன்று பிரிஞ்சு இருக்கிறது, இல்லைன்னா ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தாலும் ஒன்றும் பேசாமல் இருக்கிறது, ஒரு சிலர் டைவர்ஸ் வரை கூட போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் திரும்ப சரியாகுமா? அவங்களுடைய இது எப்படி? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அந்த தனிப்பட்ட இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா களத்திரக்காரக்கன் வந்து உங்களுக்கு 7ஆம் இடம் வந்து கடகம் தான். ஸோ நான் மகர ராசிக்காரர்கள் கல்யாணம் பண்ணும் பொழுது நட்சத்திர பொருத்தம் பார்க்கறது ரொம்ப அவசியம். அந்த நட்சத்திர பொருத்தம் நல்லா இருந்தால் இவங்களுக்கு பிரிவினை என்பது வராது. நட்சத்திர பொருத்தம் சரியில்லை அப்படிங்கறச்சே அந்த நட்சத்திர சாந்தி பண்ணிக்கணும். ஸோ இப்போ பிரிஞ்சவங்க ஒன்று சேருவாங்க, இதுவரையில் சேராமல் இருக்கிறவங்க ஒன்று சேருவாங்க. ஒரு நல்ல மன அமைதி கிடைக்கக்கூடிய ஒரு காலம். இந்த வாழ்க்கை வேணுமா வேண்டாமாங்கிறது இவங்க முடிவு பண்ணலாம். அதே மாதிரி மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்டே இருக்கு. கடந்த ஒரு 6 வருஷமாவே அவங்களுக்கு வந்து நிறைய பெண்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஏன்னா சனியினுடைய வீடு அப்படிங்கிறதுனால இப்போ கொஞ்சம் அதெல்லாமும் நல்லா ஒரு நல்ல வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இந்த மகர ராசிக்கெல்லாம் இந்த பயிற்சிகள் எல்லாம் ரொம்பவுமே சாதகமாக இருக்கு. வெரி குட். அவங்களுக்கு ஒரு வழிபாடு வந்து இவங்க ஆக்சுவலாக மகரத்தில் வந்து திருவோணம் இருக்கிறதுனால ஒவ்வொரு மாதம் திருவோணத்துலேயும் இவங்க பெருமாளை வணங்கலாம். ஒரு பெரிய அது சனி பகவானுக்கும் சரி ராகு கேதுக்கும் சரி ஆதிசேஷன் மேல் சயனித்திற்கு கூடிய பெருமாளை வணங்குறது இவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா ராசியில ராகு வரார் இல்லையா? அதனால இவங்கெல்லாம் கண்டிப்பா திருமையம் போகலாம். ஓ சரி. திருமையம் போய் அங்கே பெருமாளை வந்து சேவிச்சுட்டு வரலாம். அந்த தாயாருக்கு வந்து வளையல் வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷம். ஆனால் திருமையத்தில் வந்து வெளியிலேயே பைரவரும் இருப்பார் சரி கோவிலில். அதனால ஓகே. அப்போ மகர ராசிக்காரர்களுக்கு நீங்கள் தர மதிப்பெண்கள்? மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு 80லேருந்து 85. 80லேருந்து 85 ரொம்ப நல்ல மதிப்பெண்கள் தான். வெரி குட். கும்பராசிக்காரர்களுக்கும் பெரிய ரிலீஃப். ஏன்னா இப்போ நம்ம 5லேருந்து 6ஆம் இடத்துல குரு மாறினா கூட இவங்களுக்கு இவ்வளோ நாள் இருந்து தலைவலியாக இருந்தது ஜென்மசனி. ஸோ அவர் மாறிட்டார் அப்படிங்கும்போது ஒரு பெரிய ரிலீஃபு. ராசியில் இவ்வளோ நாளாக ராகு இருக்கார், அவரும் மாறிடுவார். ஸோ அவர் வந்து உங்களுக்கு 12ல் போகிறார். அந்த கேதுவும் குருவும் 6ல். ஸோ 5ல் வந்து இவ்வளோ நாளாக குரு இருந்து பார்வை இருந்தது, பட் அனுகூலம் பெருசா இருக்காது. 6ஆம் இடத்திற்கு குரு உச்சபலம் பெற்று கேதுவோட வரும்பொழுது வெளிநாட்டு அதாவது டாலர்ல சம்பாதிக்கிற ஒரு யோகம் வந்து வரும். அதனால உலகத்துல எல்லாம் இன்ஃப்ளேஷன்ஸ் இப்படி இருக்கு, எல்லாம் டாலர் மதிப்பெல்லாம் குறையுது அப்படின்னா கூட கும்பராசிக்காரர்களுக்கு அந்த அனுகூலம் நல்லாவே இருக்கு. ஸோ யூரோல சம்பாதிச்சாலும் சரி டாலர்ல சம்பாதிச்சாலும் சரி இவங்க கண்டிப்பா வெளிநாட்டு வேலை தேடலாம். ஓகே ஓகே ஓகே. அதுல இன்னொரு சாதகமான விஷயம் என்ன அப்படின்னா, இவர் 6ஆம் இடத்துக்கு வந்துட்டாலும் சனியை பாக்குறாரு இல்லையா? ஆமா.
அப்ப குடும்பஸ்தானம் கொஞ்சம் நல்ல வலுப்படும். நல்ல வலுப்படும், கல்யாண யோகம் வரும். நீங்க கடந்த 2.5-3 வருஷத்துல பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு கல்யாணம் நின்னு போயிருக்கும், நிச்சயமாய் நின்னு போயிருக்கும். ஏன்னா அப்ப கிரக நிலைகள் பார்வை அதெல்லாம் இப்ப டக்கு டக்குன்னு நடக்கும். குழந்தை பிறக்கும். ஸோ இவ்வளவு நாள் 5ஆம் இடத்துல குரு இருந்தும் கொடுக்காத ஒரு சில நல்லவை குரு 6ஆம் இடத்துல கேதுவோட வந்து கொடுப்பார். வெரி குட். அதனால கும்பராசிக்காரர்கள் உண்மையிலேயே பயப்படாம இருக்கலாம். மோர் தென் தட் ராசிக்குள்ள இருந்து ராகுவும் வெளியில வந்துடுறாரு. ஆமா, ஒரு பெரிய ரிலீஃப் உங்களுக்கு. பாவம் இல்ல இன்னும் ஏதாவது ஒரு படுத்தல் தடங்கல் இல்ல, ஒரு அடி முன்னாடி வச்சாங்கன்னா 4 அடி பின்னாடி இறங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்து அவங்களுக்கு இப்ப இந்த மே ஜூன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கடன்னு வாழ்க்கையில ஒரு அந்தஸ்து ஏறக்கூடிய நிலைமை. யூஸ்வலா கும்பராசிக்காரர்கள் வந்து நிறைய உழைப்பாங்க. சனி சாரம் கொண்ட ராசி இல்லையா, நிறைய உழைப்பாங்க. அந்த உழைப்புக்கெல்லாம் ஒரு கிரெடிபிலிட்டின்னு இருக்கும். அது இப்ப கண்டிப்பாக கிடைக்கும். அதனால கும்பராசிக்காரர்கள் வேலை, திருமணம், தடைப்பட்ட காரியங்கள் நடப்பது, இதெல்லாம் நல்லா இருக்கு. வெரி குட். கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு வழிபாடு, இவங்க கண்டிப்பா இன்னும் 7.5 சனி காலத்துல இருக்கிறதுனால சனிக்கிழமையில நவகிரக சனிக்கு தீபம் ஏற்றணும். இவங்க வந்து குச்சனூர் போலாம். தேனி மாவட்டத்துல இருக்கக்கூடிய குச்சனூர் வந்து இவாளுக்கு ரொம்ப நல்லது. திருக்கொள்ளிக்காடு பொங்கு சனி அதுவும் இவாளுக்கு ரொம்ப நல்லது. அதனால இந்த 2 சனீஸ்வர பகவான் ஆலய தரிசனமும், சனிக்கிழமையில நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு போட்டு ஒரு 9 சுத்து சுத்துனாங்கன்னாலே மற்ற கிரகங்களினுடைய தாக்கங்கள் குறைவாகத்தான். ஓகே. பராபவ ஆண்டு இதுவரைக்கும் கேட்டதுலயே யாருக்கு சூப்பரா இருக்கோ இல்லையோ, எனக்கு என்னமோ கும்பராசிக்காரர்களுக்கு சொல்றது சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவ்வளவுதான் அவங்க கஷ்டத்துல இருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப். எத்தனை மதிப்பெண்கள் கும்பராசிக்காரர்களுக்கு? 70 தாராளமாக. 70. ஓகே. மீனராசிக்காரர்கள் வந்து நம்ம முன்னாடி சொன்னோம், இவங்களுக்கு டைம் நல்லா இல்லை போன இந்த பயிற்சிகள்லாம் வந்து பார்க்கும் பொழுது. ஆனால் இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ், குரு 5ஆம் இடத்துக்கு வராங்க. சனி இருக்காரு, ஜென்மத்தில் தான் இருக்காரு. அவ்வப்போது அவங்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் கொடுப்பாங்க. கொஞ்சம் இப்போ குரு 4ல் இருக்கிறதுனால கோர்ட்டு, வழக்கு, கேஸு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அலைச்சல் அவங்களுக்கு நிறைய இருக்கும். மெயினா இது வரைக்கும் வந்து சார் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க பிள்ளைகளால நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஒரு சொத்து விஷயமா இருக்கலாம், இல்லைன்னா பிள்ளைங்க போய் கடனை வாங்கி வச்சுக்கிட்டு இவங்க அதுக்கு அலையிற மாதிரி எல்லாம் இருக்கும். ஏன்னா ராகு 12ல, கேது 6ல, கடன் கடன் கடன். இந்த கடனுக்கு காரணமே பசங்களாதான் இருக்கும். அந்த நிலைமை கொஞ்சம் மாறும். பட் இந்த 12ல இப்போ கோச்சாரத்துல வந்து பாத்தீங்கன்னா புதன், ராகு, செவ்வாய், திருப்பி செவ்வாய் சனி சேர்றாங்க. அதனால கொஞ்சம் ஒரு ஜூன் மாசத்துக்கு மேலே இவங்களுக்கு அந்த ரிலீஃப் இருக்கும். குருவும் மாறினதுக்கு பிறகு வருடத்தோட இறுதியெல்லாம் கொஞ்சம் இவங்களுக்கு நல்லாவே இருக்கும். கடன் அடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும். மனசுல வந்து ஒரு தைரியம் வரும். எப்பவுமே சனி வந்து ஜென்மத்துல வந்தா டிப்ரெஷன் வரும், ஒரு மந்த தன்மையை கொடுக்கும், ஒரு மனதளவுல ஒரு பய உணர்வை நிறைய கொடுக்கும். ஸோ அதுக்கெல்லாம் ஒரு பலமா குரு, கேது 5ஆம் இடத்துல இருப்பாங்க. அப்ப 5ஆம் இடத்துல வரக்கூடிய குரு கேதுவும் லாபத்துல இருக்கக்கூடிய ராகுவும் பேலன்ஸ் பண்ணும். அதனால மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் தைரியமா இருக்கலாம். எப்படியும் குரு பார்வையில வேற இருப்பாங்க. அதனால தைரியமா இருக்கலாம். வேலை, தொழில்லாம் எப்படி? கொஞ்சம் இந்த கடன் வாங்குறது பார்த்து வாங்கணும். ஏன்னா என்னதான் நமக்கு குரு பார்வை இருந்தாலும் ஜென்மச்சனி விடாது. அதனால தொழில், வியாபாரம் இது போன்ற விஷயங்கள்ல அதிகமா உழைக்கணும். இப்ப நீங்க வேலை செய்யற டைமை விட அதிகமா உழைக்கக்கூடிய ஒரு காலம். பட் லாபமும் இருக்கும். ராகு மாறின பிறகு நவம்பர்ல தானே மாறுறாரு. அதனால கொஞ்சம் சிரமப்பட்டு இருக்கக்கூடிய காலமாக இருந்தாலும் பழைய மாதிரி இருந்த அந்த பெரிய பயமோ இல்லை கடனோ இருக்காது, சுமை இருக்காது. புரியுது மேடம், புரியுது. ஸோ மீனராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு மேனேஜபிளா இருக்கும். ஜென்ம சனியினுடைய தாக்கம் இருக்கும். அந்த தாக்கம் இருக்கும். குரு பார்வை செய்யலாமா மேடம்? ஜென்ம பண்ணலாம்.
திருமணம் எல்லாம் பண்ணலாம். பட் ஜென்ம சனியில் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் தான் சொன்னேன்ல, ஒரு மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணால் கூட அந்த பொண்ணோ பையனோ ஒரு டிப்ரெஸ்டு ஸ்டேட்டில் தான் இருப்பாங்க. பண்ணிக்கலாமா வேண்டாமான்ற ஒரு யோசனை இருக்கும். ஒரு நல்ல ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு மனோபாவம் இருக்காது. அதனால அவங்களுடைய தசா காலங்களும் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். பார்த்துட்டு இப்போ சுக்கிர தசை நடக்கிறதெல்லாம் பண்ணலாம். கேது தசையாக இருந்தால் பண்ணக்கூடாது. அதை மட்டும் அவள் மனசில் வச்சுக்கணும். ஓகே ஓகே ஓகே. எனக்கு தெரிஞ்சு மீனராசிக்கும் ஓகேயா தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆமாம், கஷ்டம்னு இல்லை, பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவான சிந்தனை இருக்காது. அதனால அவங்க யார்கிட்ட அட்வைஸ் கேட்கணுமோ அதை எடுத்துக்கிறது நல்லது. ஓகே, இப்போ அவங்கள இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வழிபாடு இல்லைன்னா பரிகாரம்? கண்டிப்பாக சனிக்கிழமையில பெருமாளை வணங்கணும். புரட்டாசி மாசம் அவங்க விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஏழுமலையான போய் பார்க்கறதோ, ஏன்னா சந்திரனுக்கு உண்டான ஸ்தலம் அது. ஸோ ஒரு மனசுல ஒரு தெளிவான சிந்தனை எடுக்கிறது, அங்க போகலாம். சித்தர் சமாதிகளுக்கு போறது ரொம்ப விசேஷம். ஸோ ஒரு பௌர்ணமியில போய் இரவு அங்க தங்கி இருந்து காலையில அந்த சாமியை தரிசனம் பார்த்துட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. எனக்கு தெரிஞ்சு வள்ளலார் சுவாமி இடத்துக்கு போகலாம். இப்ப திருவொற்றியூர் போலாம். பட்டினத்தாரோடது மாதிரி இந்த மாதிரி ஸ்தலங்களா போகணும். போயிட்டு ஒரு இரவு அங்க தங்கறது ரொம்ப விசேஷம். ஓகே, சிறப்பு சிறப்பு. இவங்களுக்காக ஒரு பரிகாரம், அதாவது சிவனடியார்களுக்கு இப்ப திருவண்ணாமலை எல்லாம் போனீங்கன்னா சிவனடியார்கள் இவங்களுக்கு வஸ்திரதானம் பண்ணலாம். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணலாம். குன்றக்குடி போயிட்டு அங்க அடிகளா இருக்கலாம், நீங்க பண்ணலாம். முருகன் அடிகளா இருக்கு. ஸோ யார் யார் ஒரு சிவ சேவையில இருக்கிறவங்க அந்த பக்தர்களுக்கெல்லாம் தானங்கள் பண்றது ரொம்ப நல்லது. இது வந்து வெறும் சனிக்கு மட்டும் இல்ல, ராகு கேது எல்லா கிரகங்களுக்குமே ரொம்ப விசேஷம். வஸ்திரதானம் பண்றது ரொம்ப நல்லது. ஓகே ஓகே. இவங்களுக்கு எவ்வளவு மார்க்ஸ் கொடுப்பீங்க? மீனராசிக்கு வந்து 65 to 70. 65 to 70. ஓகே நேர்களே, இப்போ நம்ம பராபவ ஆண்டுக்குண்டான பலன்கள் எல்லாத்தையுமே நம்ம மேடம் மூலம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே நல்லா தான் இருக்குது. யாருக்குமே வந்து ரொம்ப இந்த நேச்சர்ஸ் பேலன்சிங் ஆக்டுங்கிற மாதிரி ஒரு 3 மாதம் ஒருத்தருக்கு நல்லா இருந்தால் இன்னொரு 3 மாதம் ஒருத்தருக்கு கம்மியாக இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாருமே நல்ல மதிப்பெண்களோட நல்ல ஒரு காலம் தான் எதிர்பார்த்துருக்கிறது. இந்த உலகத்துக்கே வந்து நல்ல காலம் வரணும். வரக்கூடிய பராபவ தமிழ் புத்தாண்டு எல்லாருக்குமே ரொம்ப செழிப்பு வாய்ந்ததாக அமையணும் அப்படின்னு நம்ம சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். மேடம், ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி மேடம். சக்தியோட நேயர்கள் அனைவருக்கும் இனிய பராபவ ஆண்டின் வாழ்த்துக்கள். இந்த ராசி பலன்ல 12 ராசிக்காரர்களுக்குமே நல்லா தான் இருக்குது. அதனால் சொன்ன பரிகாரங்கள் எல்லாம் செஞ்சு இதை ஃபாலோ பண்ணாலே போதும். இந்த ஆண்டு மட்டுமல்ல, வரக்கூடிய நாட்களும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். நன்றி. நன்றி மேடம்.